அதாவது ஒருத்தனுக்கு முந்தானை விரிக்கிறது, இன்னொருத்தனுக்கு தாலி கட்டிடுது. இதானே உன் வேலை? அதானே உன்னை விஜய் டிவியில் துரத்தி விட்டான். இது வரைக்கும் வேற எந்த டிவிலையாவது நடிக்கிறியா? கூப்பிட மாட்டாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குமா, என்ன மாதிரி 50 வயசும் ஆனால் முதிர்ந்த உண்மையான பத்திரிகையாளர்களை பாய்ச்ச எந்த நடிகையும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, வீட்டுக்கு போயிடுவான். நான் பிரசாத் லேபுக்கு தினம் வந்துக்கிட்டு இருக்கேன். எல்லா ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் நான் வர்றேன், ப்ரீவியூவுக்கும் வர்றேன். நீயும் வா, அங்கே நம்ம வாதத்தை வச்சுக்கிடுவோம். முதல்ல நீ கையை நீட்டியா நான் கையை நீட்டியான்னு பார்ப்போம். அது எங்கள் கோட்டை. எங்கள் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஒரு நாள் நீ வா, அன்னைக்கு நீ வாதம் வச்சுக்க. இதோட விட்டுறதா இருந்தால் விட்டுரு, இல்லை நான் அடிச்சிருவேன். நீ என்னமோ வாய்க்கு வந்தபடி பேசுகிற. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னியான், இதுதான் என்னுடையது. இவர் இந்த மாதிரி பொய் சொல்லியிருக்காரு, அதில் சொன்னியா? இல்லை. சும்மா வா, உன்னை பார்த்துடுறேன், கிழிச்சிடுறேன். என்னத்தை கிழிப்ப? எனக்கு கிழியாது, ஞாபகம் வச்சுக்க. இன்னொரு விஷயம் சொல்கிற, விளக்கு பிடிச்சாரான்னு கேட்குற. விளக்கு பிடிக்கிறது எதுக்கு? ப்ளூ ஃபிலிமுக்கு. அப்போ நீ ப்ளூ ஃபிலிம் நடிச்சியா? யார் விளக்கு பிடிச்சா? இப்படி பேசட்டுமா? இந்த பாரு, எனக்கு நல்லாவும் பேச தெரியும், இப்படி நாரடிச்சு கப்பாவும் பேச தெரியும். ஏங்கிட்ட மோதாத, நான் பரம்பரை பத்திரிகைக்காரன். நீ தெருப்பு அங்கே தெரு கூத்து கலைஞராகி ஏதோ பாவமாக பிக் பாஸுக்கு வந்த, அதுக்கப்புறம் அந்த சீரியல் நடித்தேன். உனக்கு பத்திரிகையாளர் தயவு தேவை, ஓன் தயவு எனக்கு தேவையில்லைம்மா. நான் சொல்கிற அர்த்தம் புரியுது உனக்கு? இனிமேலாச்சும் வாயும் பொத்திக்கிட்டு கம்முன்னு இரு.